வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பயங்கரமான வேலைங்க. என்ன வேலைன்னு தானே பார்க்குறீங்க? வீடியோ வந்து கண்டினியூவா பாருங்கள். என்ன வேலைங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, காலையிலேயே கடகடன்னு ஏந்திச்சி சாப்பாடுலாம் செஞ்சு, பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, மேய்ச்சல் கட்ட வந்துட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா 2 தவணையா சோளம் போட்டேங்க. தவணையா போட்டது சீக்கிரமாக உடைச்சிட்டோம். அதில தான் மாடுகள்லாம் இன்றைக்கி மேய்ச்சலில் கட்டியிருக்கேன். 2வது தவணையா போட்டோம் இல்லையா? அந்த சோளத்தை தான் இன்றைக்கி உடைக்க ஆள் வந்திருக்கு. அதனால தாங்க சொன்னேன், இன்றைக்கி பயங்கரமான வேலை இருக்குன்ட்டு. நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடுகள்லாம் கொண்டு போய் மேய்ச்சலில் கட்டிட்டு வரதுக்காட்டியும் ஒரு வயலை உடச்சிட்டு அடுத்த வயலுக்கு இறங்கிட்டாங்க. நான் காட்டுக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தனியாக தான் வாங்கி கட்டிகிட்டு இருந்தார். 8 பேர் உடைச்சிட்டு இருக்காங்க. 8 பேர் உடைக்கிற சோளத்தையும் ஒரு ஆள் தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல ஒரு வயலில் உடைச்சாங்க இல்லையா, அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்கு அங்கேயே தங்கி போயிடுச்சு. உடைக்கிறவங்களுக்கு சாக்கு கொடுக்குறதுக்கு சாக்கே இல்லைங்க. ஏன்னா எல்லா சாக்குலேயும் சோளத்தை பிடிச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், நீ சாக்கில் பிடிச்சி மட்டும் வை, நான் தூக்கிட்டு போய் கொட்டுறேன் அப்படின்னாரு. சரி அது சுத்தப்படாது, ஒரு ஆள் போயிட்டு வந்தால் லேட்டாகும் சொல்லிவிட்டு அப்புறம் நானும் தூக்கி கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு வயல் உடச்சிட்டு அடுத்த வயலுக்கு போனாங்க. பாதி வயல் உடச்சி முடித்தோடனே 10 மணி ஆகிடுச்சிங்க. அப்புறம் சாப்பிட போகிறோன்ட்டு கிளம்பிட்டாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் காட்டுக்கு. ஏன்னா அந்த வயலில் கொஞ்சம் நிறைய சாக்கு அங்கேயே தங்கிடுச்சு இல்லையா, அதாவது உடச்சி மூட்டை கட்டி வச்சது. அதை பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து சீக்கிரமாக அவங்க சாப்பிட்டு வரத்துக்காட்டி ஒரு 10 சாக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு போயிட்டு கொட்டிட்டு வந்துடலாமேன்னு ஒன்று ஒன்றா கொண்டு போய் கொட்டிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 சாக்கு கொட்டிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் சாப்பிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டு வந்து இந்த குறை கடந்தது இல்லையா, அந்த வயலை உடச்சிட்டு அப்புறம் மேட்டு வயலுக்கு ஒரு வயலுக்கு போயிட்டாங்க. ஒரு பயிரை வந்து நடவு பண்ணுறப்பையும் சரிங்க, அறுவடை பண்ணுறப்பையும் சரி, காட்டுக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான வேலை இருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு பெண்டு கழண்டு போச்சு. கழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி உள்ளே போயிடுச்சிங்க மூட்டை தூக்கி. இவ்வளோ ஒரு கஷ்டமான தருணத்துலேயும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன்னா எப்படி? கண்டிப்பாக இதுக்காகவே நீங்கள் வந்து எனக்கு ஒரு லைக் பண்ணி ஆகணும். வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ செல் எடுத்து வீடியோ எடுப்பேன். அவங்க கொஞ்சம் என்னடா இந்த பொண்ணு அடிக்கடி வீடியோ எடுத்துகிட்டே இருக்குது என்னமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்புறம் நான் சொன்னேன், இந்தமாரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்க, அதில் உங்கள் எல்லாத்தையும் போடுறதுக்காக தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படியா, அப்போ நல்லா போடு, நாங்களும் நல்லா தெரிகிற மாரி போடு அப்படின்ட்டு ரொம்பவே வீடியோக்கு வந்து அவங்களாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேலை செய்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக வந்து நான் இன்னொரு அக்காட்ட செல்லை கொடுத்து நானும் தெரிகிற மாதிரி நீங்கள் வீடியோ எடுங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்டேன். அவங்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக வீடியோ எடுத்துட்டாங்க. இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன் இல்லையா, இதாங்க என்னோடய வேலை. அவங்களாம் சாக்கில் உடச்சி கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதை வந்து நாங்கள் வந்து பெரிய சாக்கில் வாங்கி கொண்டு போயிட்டு கொட்டிட்டு வரணும். இதுதான் வேலை. ஆனால் கருது கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்துச்சு. கழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ தனியாக தூக்கலான்னு ட்ரை பண்ணேன். அந்த அக்கா ஐயோ ஏன் கண்ணு தனியாக தூக்குறேன், நான் தூக்கி விட்றேன் அப்படின்ட்டு தூக்கி விட்டாங்க. ஆனால் பரவாயில்லங்க, வந்து நம்மளுக்கு வேலைக்கு வர ஆளுங்க எல்லாமே ரொம்ப சூப்பரான கேரக்டர். ரொம்ப அவ்வளோ ஒரு பாசமாக பேசுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சி, மணி வந்து 1 ஆகிடுச்சி. 1 மணி தான் அவங்களோட கலையிற டைமு. அப்புறம் கை காலெலாம் கழுவிட்டு கிளம்பிட்டாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ஒரு பாய் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னேன். எல்லாருமே சூப்பராக பாய் சொன்னாங்க. நானும் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டேங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், சோளம் அறுவடை பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக நான் வந்து இவ்வளோ ஒரு பிஸியான டைமிங்லேயும் இந்த வீடியோ வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.